அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை எங்களை இந்த காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் இணைத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கிற சத்திய வசனம், எலிப்பாஸ் பேசின அந்த வார்த்தைகளை கேட்ட யோபு தன்னுடைய மன குமுறலை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்படி அநேக காரியங்களை நீ எனக்கு முன்பாக பேசினாலும் நான் அதை ஏற்கனவே கேட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அலட்டுகிற ஒரு குணத்தை உடையவர்களாய் காணப்படுகிறீர்கள். காற்றை போன்ற வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது இப்படி நான் உத்தரவு சொல்ல துணிவு கொண்டேன். உங்களைப் போல நானும் பேச என்னால் கூடும். ஆனால் நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று யோபு சொல்லுகிறார். துன்பப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த துன்பத்திற்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்ல வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அவன் புத்தியை குறித்து நாம் அவரிடத்தில் பேசக்கூடாது என்று இந்த வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆனாலும் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுகிறேன். உங்களை குறித்து நான் திட்டமாய் உங்களுக்கு அதாவது கேடு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசவில்லை. அவ்வளவு துக்கத்தோடு இருந்தும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லித்தான் எனக்கு பழக்கம். நான் பேசினால் என் துக்கம் ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும்? ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எனக்கு ஆறுதல் கிடைக்காது. இப்போதும் அவர் என்னை இளைத்து போக பண்ணினார். என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. நான் மெலிந்து விட்டேன். என்னுடைய சரீர மெலிவுக்கு எல்லாம் என்னுடைய துக்கங்கள் காரணம் என்று அவர் சொல்லுகிறார். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்மேல் இன்னும் அதிகமாகிறது. என் பேரில் எனக்கு விரோதமாய் பேசுகிறவன் எனக்கு பெரிய பாரமாக இருக்கிறான். என்னை விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து பேச்சுக்களை பேசுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாராவது நமக்கு விரோதமான ஒரு செய்கைகளை செய்துவிட்டால் அவர்களை குறித்து எப்படி பேசுகிறோம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைகள் என்னை அலைக்கழைக்கிறது. எனக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் ஏராளமாய் இருக்கிறார்கள். என் காலை தப்ப விடாமல் எனக்கு கட்டி போட்டு என்னோடு கூட வார்த்தைகளை மனம் கசந்து பேசுகிறார்கள். நான் அழுகிறதினால் என் முகம் சோர்ந்து போகிறது, அழுக்கடைந்து விட்டது. மரண இருள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. என் கைகளிலே கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படியானது. நான் எந்தவித தீங்கும் செய்யவில்லை. நான் ஜெபிக்கும் போதும் எனக்கு துக்கம் வருவதற்கு என்ன காரணம்? பூமியே, என் இரத்தத்தை மூடிக்கொள்ளாதே. என் அலறுதலுக்கு அறவிடம் உண்டாக்கு இருக்காதே என்று சொல்லுகிறார். நான் கூப்பிடும்போது என்னுடைய சப்தத்திற்கு மறைவிடத்தை நீ உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்.
இப்போதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உண்மையில் உன்னதத்தில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர்கள் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். குறுகின வருஷத்திற்கு முடிவு வருகிறது. என் ஜீவிதம் திரும்பி வராத வழியே போகிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த யோபுவின் பாரங்களை நாம் கேட்கும்போது எல்லா நிலைகளிலும் நம்முடைய சோர்வுகளுக்கு காரணம், பலவீனங்களுக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிற நம் தேவன், அவர் சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை செலுத்தும்போது நமக்கு மிகுந்த ஆறுதலை அவர் கொடுக்கிறார், மன நிம்மதியை கொடுக்கிறார். நம்முடைய குறைவுகளை மனுஷரிடத்தில் சொன்னால் சிலர் அதற்காக ஜெபிப்பார்கள், சிலர் அதற்காக ஏளனப்படுவார்கள். என்ன தவறு செய்துவிட்டானோ இவனுக்கு இப்படிப்பட்ட நிந்தை வருகிறது என்று உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் நம் தேவன் அது யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வா என்று தான் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி கோழி தன் குஞ்சுகளை தனக்குள்ளாக அடைக்கலமாய் சேர்த்து கொள்ளுகிறதோ அதே போல என்னிடத்தில் வருகிற பிள்ளைகளையும் நான் அப்படிப்பட்ட அடைக்கலத்திற்குள் சேர்த்து வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முறையாய் தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இத்தனை ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கையில் நாம் நம்முடைய மாமிச பலவீனங்களை கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் தேவ சமூகத்தில் வருத்தத்திற்கு உள்ளான ஒரு ஜீவிதத்தை நாம் ஜீவிக்கக்கூடாது. அவரை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை நாம் சுமந்து சென்று அந்த பலவீனங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளின் இந்த செய்தியை நாம் கேட்டு எந்த நிலையிலும் நமக்கு கலக்கங்கள், வருத்தங்கள், மனபாரங்கள் இருக்குமென்றால் அவைகளை நாம் சுமந்து தேவ சமூகத்தில் நம்மை இளைப்பாறுதலுக்கான ஒரு ஒப்படைப்பை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பப்படாதவர்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சுபிச்சமாக மனபாரம் இல்லாமல் வாழ்ந்த பிள்ளைகள் யாரும் இல்லை. யோபு தன்னுடைய மன கஷ்டங்களை எப்படி உணர்ந்திருக்கிறார் என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சஞ்சலப்படுவது எல்லாமே தன் ஆத்துமா தேவனுக்கு விரோதமாக செய்துவிடக்கூடாது என்ற ஒரு சஞ்சலத்தை தான் அவர் பெற்று மனபாரத்தோடு இருக்கிறார். அவர் தேவன் மீது குறை கூறவில்லை. ஆனால் வாசகத்தை வாசிக்கும்போது சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உருவாக்கலாம். ஆனால் யோபு எந்த நிலையிலும் ஆரம்பத்திலேயே அவன் தன் நாவினால் எந்த பாவமும் செய்யவில்லை என்று தான் நாம் வாசித்தோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மை நோக்கி சொல்லுவது, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான். உன் சஞ்சலமும் உன் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆறுதலை நாம் பெற்று தேவ சமூகத்தில் இந்த காலையின் பலத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? வாருங்கள், ஜெபிப்போம்.
அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் யோபுவினுடைய குமரல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் யோபுவுக்கு எப்படி நீர் ஆறுதலையும் பலத்தையும் கொடுத்தீரோ அதே போல எங்களுக்கும் உம்முடைய சமூகம் பலத்தையும் ஆறுதலையும் கொடுக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். சமாதானத்தின் ஜீவிதத்தை நாங்கள் பெற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரல உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் சப்தங்கள் நம்மை தேவனுடைய சமூகத்தில் எப்படி சமாதானப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் அந்த அனுபவத்திலே நாம் கடந்து செல்ல இந்த நாளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.